275 ஆண்டுகளுக்குப் பிறகு நடந்த மகா கும்பாபிஷேகம் 1750ஆம் ஆண்டில் திருவிதாங்கூர் மன்னரால் நடத்தப்பட்ட கும்பாபிஷேகம். 18 அடி நீளமுள்ள மூலவர் கடு சக்கர யோகத்தால் செய்யப்பட்டது எங்கே? 275 ஆண்டுகளுக்குப் பிறகு கேரள மாநிலத்தின் தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள அருள்மிகு அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் கடந்த ஜூன் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 1750ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னராக இருந்த மார்த்தாண்டவர்மாதான் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலை புதுப்பித்து மகா கும்பாபிஷேகத்தை நடத்தினார். அதன் பிறகு 275 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் கும்பாபிஷேகம் நடந்தது. பிரசித்தி பெற்ற திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில் திருவிதாங்கூர் மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் இருக்கும் மூலவர் அனந்த சயனத்தில் 18 அடி நீளத்தில் காட்சியளிக்கிறார். இதற்கு முன்பு தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் மூலவர் சிலை கடு சக்கர யோகத்தால் செய்யப்பட்டது என்று நமது யூடியூப் சேனலில் கடவுளின் கடு சக்கர யோகம் என்ற பெயரில் வீடியோ பதிவிட்டுள்ளோம். ஆனால் இந்த கோவிலில் 12,008 சாலக்கிராம கற்களை கொண்டு 41 வகையான மூலிகைகள் அடங்கிய கடு சக்கர யோகம் மூலம் மூலவர் திருமேனி அமைக்கப்பட்டுள்ளது. கடு சக்கர யோகம் என்றால் 12,008 சாலக்கிராம கற்களை கொண்டு அதன் மேல் கடு சர்க்கரை என்ற சாந்தால் மூடி மூலவர் சிலையை செய்திருக்கிறார்கள். இதுதான் கடு சக்கர யோகம் என்று சொல்லப்படுகிறது. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி மூலவர் 18 அடி நீளமுள்ள கடு சக்கர யோகம். கடு சக்கர யோகங்களுக்கு அபிஷேகம் கிடையாது. இன்றைக்கு கடு சக்கர யோகத்தை சீரமைக்க தெரிந்தவர்கள் குறைவு. கும்பாபிஷேகத்தின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், கோவிலின் கோபுரத்தில் இருக்கும் 3 தங்க கலசங்களில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் உள்ள கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை குடும்பத்தினர் விளைவித்த 150 கிலோ நவரை நெல் தானியங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.